ஸோ ப்ரிலிமினரி ஸ்டேஜ் பொறுத்தவரையும் வந்து ஐ ஆம் நாட் அஃபோர்டபுள் டு கெட் தட் டைம். ஏன்னா ஐ ஹாவ் அ பேபி, 3 மாதம் குழந்தை வச்சுருந்தேன், அண்ட் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ எனக்கு அப்போ தான் வந்து எஸ்ஆர்ஐயா வந்து ஜாப் கிடைச்சது. எதுக்குமே வந்து எனக்கு டைம் இல்லை. கவுன்சிலிங்கும் நாங்கள் வந்து எண்ட் ஆஃப் த மே தான் முடித்தோம். 1 மாதத்தில் இருக்குன்றதுனால என்னால் எந்த கோச்சிங்கும் நான் போகல. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரையும் டிஎன்பிஎஸ்சியில் நான் எந்த கிளாஸஸுமே பண்ணல. ஐ ஹாவ் டு அட்மிட் இட். எந்த கிளாஸுமே ப்ராப்பராக போகல. யூபிஎஸ்சி நாலேஜ் வச்சு ஸ்கூல் புக்ஸ் வச்சு நான் படித்தேன். ஆனால் when it come to mains, you need 4 things. First thing is disciplinary practice, second thing is content, and third thing is structure, and fourth thing is presentation. இது எல்லாமே வந்து I got it from Apollo Study Center. I have to admit, so Apollo Study Centerல வந்து நான் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன், டெஸ்ட் சீரிஸ் ப்ரிப்பரேஷன் போட்டேன். Apollo Study Centரோட டைரக்டர் சார் சாம் ராஜேஸ்வரன் சாருக்கும் அண்ட் த ஃபேக்கல்டிஸ் வரதன் சார் அண்ட் காளி சார் அண்ட் மற்ற ஃபேக்கல்டிஸ் எல்லாருக்குமே வந்து நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அவங்க எல்லாருமே வந்து த்ரூ அவுட் த ப்ரிப்ரேஷன் எனக்கு நல்லாவே வந்து கைடன்ஸ் கொடுத்தாங்க. எந்த ஒரு டைமாக இருந்தாலும் நான் என்ன, என் கேப்பபிலிட்டி என்னன்றதை ஜஸ்ட் நாட் ஃபார் அ நேம் சேக், அதாவது நீ யாரை வேணா இருந்துப்போ ஆனால் இதுதான் உன் கேப்பபிலிட்டி, நீ இதை பண்ணாதான் உனக்கு மார்க் வரும் அப்படின்றது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் தே த்ரோ த திங்ஸ் அட் மீ. இதுதான் வந்து எனக்கு அந்த இடத்துல ரியாலிட்டி புரிய வந்தது. நான் இதுக்கு முன்னாடியும் டெஸ்ட் சீரியஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க வந்து ஜென்யூனாக வந்து சொன்னது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் ஃப்ரம் அப்போலோ ஸ்டடி சென்டர் மட்டும்தான் வந்து ஐ கெட் த திங், நீ இவ்வளோதான் உன் கேப்பபிலிட்டி இதுதான், ஆனால் இது பண்ணால் மட்டும்தான் உன்னால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுன்றத ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்ல வந்து அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ ப்ரிப்ரேஷனுக்கும் ஐ வென்ட் ஒன்லி டு அப்போலோ ஸ்டடி சென்டர். அவங்க தான் வந்து இன்டர்வியூவில் தே ஷோ மீ த ஜென்யூனஸ். இந்த ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருக்குமா, இந்த ஆட்டிடியூடை வந்து உங்களுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற பதட்டத்துல உங்களுக்கு வருது, இது தப்பான விஷயம் கிடையாது, ஆனா இது ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க குறைச்சிக்கோங்க, இது அங்க போய் வந்து ஷோ ஆஃப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு என்னோட ஆட்டிடியூட்னஸ். ஏன்னா நம்ம எல்லாருமே டைம், நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இன்டர்வியூ போயிருக்கேன். ஸோ என்னோட நிறை குறைகளை என்னோட ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்து ட்ரைனிங் கிடைச்சது. இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நான் படித்தது அப்போலோ ஸ்டடி சென்டர்ல தான்.